இல்லை, செங்கோட்டையன் நேற்றுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு போனார். செங்கோட்டை முதல் அங்கே வந்து நிற்கிறார். அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு ரசாயன மாற்றத்தில் செங்கோட்டையன் முந்துகிறார். ஆனா எடப்பாடி துரோகிகளுக்கு இடம் இல்லைன்றதுல உறுதியா இருக்காருல்ல, இன்னமும் சொல்றாரு. அவன் தானே துரோகி. துரோகி யாரு சார்? தமிழ்நாட்டு அரசியல்லையே துரோகி அவன் தானே, எடப்பாடி தானே. அவனை மாதிரி ஒரு பச்சை துரோகிய உலகம் இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே. எவ்வளவு பெரிய அமைப்பு இன்னைக்கு குட்டிச்சுவராக்கி தெருவில் விட்டுருக்கான். பெரிய துரோகி அவன் தானே சார். அப்ப 4.5 வருஷம் அவர் தான் சார் முதலமைச்சரா இருந்தார். யாருக்கு தயவுல? நீதிமன்றத்தின் தயவுல. மோடிக்கு தயவுல நீ முதலமைச்சர் இல்ல. இன்னைக்கு மோடி வேணான்ட்டாரு. யார் சொன்னா? எடப்பாடி சொல்றாருல, பாஜக நீ கூட்டணி இல்லையே. யார் சொன்னா? அண்ணாமலை சொல்லுவாரா? வர்ற கூட்டணியை பற்றி இந்த பிறகு முடிவெடுப்பா இன்னைக்கு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. செங்கோட்டையன் போய் சொல்லர் ஆயிடுவாரு. அவரு திமுக இணை போகிறார்ன்ற பேச்செல்லாம் வந்துச்சு. அந்த இணைஞ்சா திமுக பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. தோப்பு வெங்கடாசலம் வந்தாரு, மாவட்ட செயலாளர் ஆயிட்டாரு. இல்ல, உங்களோட யூகம் ஒன்னாதானே இருக்கணும். ஒண்ணு அதிமுக பொதுச் செயலாளரா செங்கோட்டையன் ஆகணும். அதிமுக என்கிற அமைப்பிலிருந்து அவர் விலக மாட்டார். செங்கோட்டையன் அதிமுகவுக்கு தலைமை தாங்குவதற்கான எல்லா தகுதியும் உள்ளவர் அதிமுக அவர். ஏன்னா ஒவ்வொரு தொண்டனையும் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு பர்சனாலிட்டி அவர். கட்சியை உயிராக கருதுகிற ஒரு பண்பாளர். யார்ட்டையும் அதிர்ந்து பேச மாட்டார். இந்த எடப்பாடி பழனிசாமி அடாவடித்தனமெல்லாம் ஒன்று நடந்துக்க மாட்டார். எல்லாரையும் மதிப்பார். அதனால அவருக்கு காலம் அவருக்கு கபரி வீசும்னு தான் நான் நம்புறேன். காலம் அவருக்கு கபரி வீசுமானால் அதிமுக கரை சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி இடத்துக்கு வந்திருக்க வேண்டியவர் அவர் தானா? அவர் தான். சசிகலா செய்த பிளண்டர் மிஸ்டேக் அதுதான். அதை இப்ப சசிகலாவே உணர்வாங்க. ஆனா ஒரு சின்ன சலசலப்பு கூட வர மாதிரி தெரியலையே அதிமுகல. சலசலப்புனா என்ன? வெட்டிட்டு சாகணும்ன்றீங்களா? அதில் கண்ட்ரோல் எடப்பாடி கிட்ட தானே சார் இருக்கு. ஆமா, அதிமுக அலுவலகத்தில் தானே சார் ஜெயலலிதா பிறந்த நாளையே கொண்டாடுறான். விஜயாவது 600 பேரை வச்சு கொண்டாடினான். இவன் 150 பேரை வச்சு எல்லாம் கொண்டாடுறான்.